ராமாயணத்த நம்ம வந்து சீரியல்ல பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து அத வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். உலகம் முழுக்க வந்து ராமாயணத்த வந்து பேசப் போறாங்க. எஸ். மிக ஒரு பழமையான கதைங்க. ஸோ ராமர் சீதையோட வாழ்க்கைய வந்து இப்படி வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லிட்டு வால்மீகி எழுதின கதைய நம்ம வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். சீரியல்ல வந்து நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. லேடீஸ் பார்த்திருப்பாங்க. பட் ஜென்ட்ஸ் பார்த்திருக்க மாட்டாங்க. அத வந்து நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல கேஸ்டிங் தான் வந்து ரொம்ப முக்கியம். ரன்வீர் கபூர் ராமரா நடிக்கிறாரு. விஜய் சேதுபதி ராமரோட தம்பியா நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராவணனா யார் தெரியுமா நடிக்கிறார்? கேஜிஎஃப் யாஷ் நடிக்கிறாங்க. சீதையா வந்து சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. எஸ், இந்த கேஸ்டிங் வந்து எனக்கு புடிச்சிருக்கு. சீதைக்கு வந்து சாய் பல்லவி போட்டது. பிகாஸ் வந்து இவங்க இந்த ஆக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஷூட் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரகுமான் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மியூசிக் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 9000 crore வந்து இந்த படத்த வந்து எடுக்க போறாங்க பட்ஜெட். இந்த படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகணும். 2 பார்ட்டா வரப்போதுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு ஒண்ணு, அதுக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஒண்ணு. 2026 தீபாவளி, 2027 தீபாவளிக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகப்போது. நான் வந்து அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.